என்ன வித்தியாசத்தை கண்டுட்ட? வறுமையில கர்ப்பப்பையை வித்தா பாஜக, கிட்னியவே வித்துட்டா திமுக. பிப்ரவரி மாசம் வருது, 5000 ரூபாய் திடீர்னு வந்து விழுகுது. என் பக்கத்து டீ கடையில உட்காந்துக்க எவனோ ஒரு லூசு பையன் 5000 மாத்தி விட்டா தம்பி அப்படிங்கிற. ஐயா லூசு இல்ல, ஸ்டாலின் கொடுப்போம். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இந்த டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 10,000 ரூபாய் காசு போட்டான். போடுவேன்னு சொல்லல, அத்த ராத்திரி நீ எந்திரிச்சு பார்த்து ஏடா 5000 ரூபாய் போட்டுக்கிறான், எந்த லூசு பையெல்லாம் மாத்தி அமிச்சுட்டான் போல இருக்கு, எவன்னு தெரியல. அப்ப நான் லூசு பையன் இல்ல, ஐயா ஸ்டாலின் தான். நீங்க எல்லாம் அண்மையில் வெளியான இந்த மண்டேலாங்கிற படத்தை நீங்கள் பார்த்துட்டு கூடும். ஊர்ல எல்லாருக்கும் அவன் கொடுக்கிற காசுங்கிறது 1000, 500 தான், 200, 300 தான். ஆனா ஒரே ஒரு வாக்காளர் இருக்கிறான், அவனுடைய வாக்கை வைத்துத்தான் வெற்றி வாய்ப்பு என்று வருகிற போது அவனுக்கு கொடுக்கிற கார் என்ன, வசதி என்ன, வச்சு கொடுக்கிற கடை என்ன, போடுற பிரியாணி என்ன, என்னென்ன சலுகை எல்லாம் செய்யணுமோ திரைப்படத்துல வருது, அந்த காட்சி வருது, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்? இங்கே வாக்காளர்களை விட வெற்றியை தீர்மானிப்பவர்களுக்கு வலிமை அதிகம். இப்ப சொல்லுங்க, யாருக்கு வலிமை அதிகம்? யாருக்கு வலிமை அதிகம்? 36 லட்சம் வாக்குகளை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி வெற்றியை தீர்மானிக்கிற கட்சி. பல இடங்கள்ல நம்ம தான் வெற்றியை தீர்மானிக்கிறோம். அப்ப நம்முடைய களப்பணியாளர்கள், நம்முடைய வேட்பாளர்கள், நம்முடைய கட்சி உறுப்பினர்களுக்கு தான் இங்கே வலிமையும் அதிகம், மதிப்பும் அதிகம். அவர்களை விலைக்கு வாங்குவதற்கு தான் இங்கே அத்தனை திராவிட கட்சிகளும் அலைகிறது. நாய் மாதிரி கதறி ஆளுகுது, நாய் மாதிரி கத்தி ஆளுகுது. எந்த நாட்டுல இந்த அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு பாருங்க. தேர்தலை நடத்துவதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்கிறது ஒரு அரசாங்கம். அந்த தேர்தல்ங்கிறது எதுக்கு நடத்துறோம்? ஒரு நாட்டில் நாம் எல்லாம் வெள்ளைக்காரன் இடத்துல அடிமையாக இருந்தோம். அடிமையாக இருந்ததன் விளைவு ஒரு நாள் சுதந்திரம் அடைந்தோம். சுதந்திரம் அடைந்ததுக்கிறப்ப நம்ம முடிவு பண்ணோம், முன்னிருந்ததை போல மன்னராட்சியம் இருக்கக்கூடாது, எங்கோ இருந்து வந்தவனும் நம்மளை ஆளக்கூடாது, மக்களாகிய நாம் தான், மக்களில் ஒருவர் தான் நம்மை ஆள வேண்டும், மக்களுக்காக மக்களால் மக்களே செய்கின்ற ஆட்சி அது மக்களாட்சி என்கிற முடிவை எடுத்தோம். அது மக்களாட்சி. அப்ப நான் ஒரு எளிய மகன், எனக்குன்னு தனியா நான் ரோடு போட முடியுமா? முடியாது. நான் ஒரு எளிய மகன், எனக்குன்னு தனியா நான் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது. நான் ஒரு ஏழை தாயின் மகன், எனக்குன்னு தனியா கல்லூரி கட்டி நான் படிக்க முடியாது. எனக்குன்னு தனியா பெரும் முதலாளிகளை போல நிறுவனத்தை அமைத்துக் கொண்டு நான் வாழ முடியாது. நான் எளிய மகன், எனக்கென்று தனியாக மருத்துவமனை கட்டி நான் வைத்தியம் பார்த்துக்க முடியாது. அப்ப இதெல்லாம் தனி மனித உழைப்பால சாத்தியம் இல்லை. கல்வி நிலையம் கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, கல்லூரி கட்டுறது, மருத்துவமனை கட்டுறது, இதெல்லாம் தனி மனித உழைப்பால சாத்தியம் இல்லை. அப்ப எதுவெல்லாம் இங்கே தனி மனித உழைப்பால் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் செய்வதற்குத்தான் இங்கே அரசாங்கம் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அரசாங்கம் வேணும், மருத்துவமனை கட்டுறதுக்கு அரசாங்கம் வேணும், ரோடு போடுறதுக்கு அரசாங்கம் வேணும், போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கிறதுக்கு, பஸ் விடுறதுக்கு அரசாங்கம் வேணும். இதெல்லாம் எளிய மக்கள், சாமானிய மக்கள், தனித்தனி ஆட்கள் அவர்களுக்கு என்று செய்து கொள்ள முடியாது. அப்ப மக்களாகிய நாம், குடியுரிமை பெற்ற இந்திய குடிகளாகிய நாம் நம்முடைய வரியை செலுத்துகிறோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரவர் வருமானத்துக்குரிய, அவரவர் வரவு செலவுக்குரிய வரியை செலுத்துகிறோம். ஒரு பொருள், 1 ரூபாய் சாக்லேட் என் தங்கச்சி வாங்குறான், என் தம்பி வாங்குறான், அந்த 1 ரூபாய் சாக்லேட்ல கூட இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, வரி இருக்குது, மறைமுகமான வரி இருக்கிறது. அப்ப அந்த மறைமுகமான வரி எல்லாம் சேர்ந்து தான் அரசு கஜானாவாக ஆகிறது. அரசு கஜானா, அரசுக்குன்னு ஒரு கல்லாப்பட்டி இருக்குல்ல, அந்த அரசு கஜானாவாக அந்த வரி எல்லாம் சேர்ந்துதான் ஆகிறது. அப்ப மக்களாகிய நாம் வரி பிச்சை செலுத்துகிறோம், அது அரசு கஜானாவாக ஆகிறது. மக்களாகிய நாம் வாக்கு பிச்சையும் செலுத்துகிறோம், அதனால் அரசு நிர்வாகிகளும் வருகிறார்கள். அவ்வளவுதான். நம்ம தான் வரி பிச்சை செலுத்துகின்ற முதலாளிகள், அவர்கள் நம்ம காசை வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணுகின்ற கூலிகள். நாம் வாக்கு பிச்சை செலுத்துகின்ற முதலாளிகள், தலைவர் பெருமக்கள், அவர்கள் நம்மிடம் வாக்கு பிச்சை கையேந்தி நிற்கின்ற கூலிகள். அவங்க பிச்சைக்காரர்கள். ஏன்? வரி பிச்சை போறதும் வாக்கு பிச்சை போறதும் என் ஆத்தாளப்ப அண்ணன் தம்பி நம்பலாம். அந்த பிச்சை காசை வாங்கிக்கிட்டு, அந்த பிச்சை வாக்கை வாங்கிக்கிட்டு நம்மிடம் அதிகாரம் செலுத்துகின்ற அந்த தற்காலிக வாய்ப்பை மட்டும் நாம் அவர்களுக்கு தருகிறோம். தற்காலிக வாய்ப்பு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடந்தே தீரும். மறுபடியும் அவன் தான் ஜெயிப்பான்னு தெரியுது, அதுக்காக தேர்தல் வைக்காம விட்டுறோமா? இல்ல போட்டியிறதுக்கு வேற கட்சியே இல்ல, அதுக்கு தேர்தல் அறிவிக்காம விட்டுருவாங்களா? இல்ல எதுவுமே இல்லாம போயிருமா? பரம்பரையா நீயே ஆண்டலாம். நான் அப்படித்தான் நிலைமை இருக்குது, அது வேற விஷயம். கருணாநிதியை விட்டா ஸ்டாலினை விட்டா உதயநிதி, அப்படித்தான் நிலைமை இருக்குது, அது வேற விஷயம். ஆனா அவர்களும் எப்படியோ ஒரு வகையில் தேர்தலில் போட்டியிட்டுத்தான் தங்கள் பெரும்பான்மையை நிரூபித்து அரசு நிர்வாகிகளாக ஆக முடிகிறது. இப்ப இவ்வளவுதான் அரசாங்கம். அப்ப ஒரு அரசாங்கம் அரசுக்கு வருவது என்பதற்கான காரணமே தனி மனித உழைப்பால் சாத்தியமாகாத இந்த கல்வி, இந்த மருத்துவமனை, இந்த மருத்துவம், இந்த சாலை, இந்த போக்குவரத்து, நம்ம நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மண்வளம், மலைவளம், இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய பெண்கள், அவருடைய பாதுகாப்பு, பாலியல் சின்னல் இல்லாத ஒரு சமூகம், போதை இல்லாத ஒரு சமூகம், இவையெல்லாம் தனி மனித உழைப்பால் சாத்தியம் இல்லை. அதையெல்லாம் செய்வதற்கு தான் இங்கே ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அப்ப அரசாங்கங்கிறது ஓசி பஸ் விடுறதுக்கு இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அரசாங்கம்ங்கிறது இலவச பஸ் விடுறதுக்கும் இல்ல. அத்த ராத்திரி நீ எந்திரிச்சு பார்த்து ஏடா 5000 ரூபாய் போட்டுக்கிறான், எந்த லூசு பையெல்லாம் மாத்தி அனுப்பிச்சுட்டா போல இருக்கு, எவனுக்கு தெரியல. அப்ப நான் லூசு பையன் இல்ல, ஐயா ஸ்டாலின் தான் மாத்தி அனுப்பல.
பிளான் பண்ணி அமைச்சதுதான். 5000 ரூபாய் போடுறாங்க. பீகார்ல ஒரு தேர்தல் நடக்குது. பீகார்ல அங்க பாஜக. இப்ப எல்லாரும் ஏன் திமுக வாக்களிக்கிறோம்? எல்லாரும் சொல்ற காரணம் பாஜக வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாது. கூட்டு வந்தவனே அவன் தான்டா. அந்த கொடுமை அவனுக்கு தெரியாது. அச்சுராஜான்னு ஒருத்தவர் அவரவரே மனநோயாளின்னு ஒத்துக்குவார். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப கொடூரமான ஒரு குழந்தை வடிவில் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க, ரொம்ப மோசமான ஆளு. அவரை முத சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய அழகு பார்த்ததே கருணாநிதி தான், திமுகங்கிற கட்சி தான் 1998. அப்ப இந்த பிஜேபியை இங்க கொண்டு வந்ததே திமுக தான். அப்ப அதன் விளைவு என்ன ஆகுது பாருங்க. இருவரும் அரசியல் எப்படி ஒண்ணு சேருதுன்னு பாருங்க. பீகார்ல ஒரு தேர்தல் நடக்குது. பீகார்ல தேர்தல் நடப்பதற்கு 20 நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் காசு விழுகுது. ஏன்னு கேட்டா, நீங்கள் வியாபாரம் செஞ்சு பழக்கிறதுக்காக வேண்டி இந்த 10,000 ரூபாய் தரும். இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் சிறு குறு தொழில் செய்வதற்கான திட்டங்களை தீட்டி அந்த ப்ளூ பிரிண்டை, அந்த திட்ட வரைவை எங்களுக்கு சமர்ப்பியுங்கள். அது எங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 லட்சம் போடுவோம், பிடிக்கலன்னா 10,000 கொடுப்போம். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 10,000 ரூபாய் காசு போட்டான். போடுவேன்னு சொல்லல, போட்டான். யாரு? பாஜக காரன் போட்டான் அப்படிங்கிற விலை. அந்த இதுக்காக அவனுக்கு வாக்கு போட்டான். போட்டு பீகார்ல மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெறுகிறது பாஜக. சரி, அது பீகாருடைய அரசியல். அதை இங்க இருக்கக்கூடிய திராவிட திருவாளர்கள், அந்த நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அந்த திராவிட தலைவர்கள், திகாவை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் கொந்தளிச்சுட்டான். அப்புறம் இந்தியா கூட்டணியே வீழ்த்தி விட்டீர்களா? இந்தியாவே விழுந்து விட்டது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இது பரநாயகம் எழுந்து விட்டது. 10,000 ரூபாய் 20 நாளைக்கு முன்னாடி போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட நாடா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கொந்தளிச்சு தீத்துட்டாங்க. ஒரு வாரமா சோசியல் மீடியா, சமூக ஊடகங்கள்ல, இல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பொது ஊடகங்கள்ல இவ்வளவுதான் பேச்சுவார்த்தை. அது முடிஞ்சது. இப்ப நம்ம அரசியலுக்கு வருவோமே. தமிழ்நாட்டில் அரசியல் நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலுடைய ஆண்டு வருகிறது. 2026 என்பது தேர்தல் ஆண்டாகத்தான் நீங்க நம்ம ஒரு நாள் பார்க்கப்படுகிறது. அப்ப தேர்தல் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வந்து விழுகுது. 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. பரவாயில்லையே, ஆண்டு பிகினிங்கே ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல பிப்ரவரி மாசம் வருது. 5000 ரூபாய் திடீர்னு வந்து விழுகுது. என் பக்கத்து டீ கடையில உட்காந்துக்க எவனோ ஒரு லூசு பையன் 5000 மாத்தி விட்டா தம்பி அப்படிங்கிற. ஐயா லூசு இல்ல, ஸ்டாலின். அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி பரவாயில்ல, நமக்கு மாத்தி விட்டாரு. அப்ப 8000 ரூபாய், 3000 பிளஸ் 8000. அதுல ஜனவரி மாசம் மகளிர் உரிமை தொகைன்னு தனியா கொடுத்தாங்க. இது இல்லாம அது 9000. அந்த 1000 சேர்த்த 9000. இப்ப வாக்குக்கு 500 1000 கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 10,000. சிஎஸ் ஆக மொத்தம் 10,000. அப்ப 10,000 சேர்த்து போட்டா பாஜக, அதை பிரிச்சு போட்டா திமுக. அவ்வளவுதான். தட்சாலி வரான. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாட்டை கண்டீர்கள் பெருமக்களே? என்ன வேறுபாட்டை கண்டீர்கள்? அங்க வறுமையின் காரணமாக கர்ப்பப்பையை வித்துறாங்க. வாடகை தாய் முறை. எங்க? குஜராத்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, இங்கெல்லாம் பாஜக எங்கெல்லாம் ஆளுகிறதோ குஜராத் மாடல்ங்கிறாங்க. ஆனா அந்த குஜராத் மாடல்ல ஏற்பட்ட நிலைமை அங்க பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அப்ப ஆல் இந்தியா புரோக்கரா இருந்தாரு. இப்ப இன்டர்நேஷனல் புரோக்கரா இருக்காரு. அவர் ஆல் இந்தியா புரோக்கரா இருந்த அந்த நேரத்துல, குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்த நேரத்துல வாடகை தாய்முறை, கர்ப்பப்பையை வித்துறாங்க. வாடகை தாய்முறை. வறுமையா? இங்க தமிழ்நாட்டுல கிட்னியே வித்துறாங்க. என்ன வித்தியாசத்தை கண்டுட்ட? வறுமையில கர்ப்பப்பையை வித்தா பாஜக, கிட்னியவே வித்துட்டா